தேவன் கொடுத்த வாக்குக்கு நாம கொடுக்க வேண்டிய மறு பேச்சு. தேவன் வாக்கு கொடுத்தார் ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். அவர் சொல்லிட்டதுனால நாம் இந்த மாதிரி பாட்டை எழுதி ஆகணும், பாடி ஆகணும். நீர் என் பட்சமாக இருப்பதினாலே பயமே இல்லை, எனக்கு பதட்டமும் இல்லை. நீர் எனக்கு துணை நிற்கிறதுனால கவலையும் இல்லை, கலக்கமும் இல்லை. இவ்வளோ பெரிய வாக்கு கொடுத்துட்டார். நாம் எப்படி இப்படிப்பட்ட மறுபேச்சை கொடுக்காம இருப்பது? இவ்வளோ பெரிய தேவன் இவ்வளோ பெரிய வாக்கு கொடுத்துட்டார். அந்த வாக்கு தத்துவத்தை பார்க்குறப்போ, அதுக்கு பின்னால நிற்கிற தேவனை பார்க்குறப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது. ஏன் சில நேரம் நம்பிக்கை இல்லாமல் அப்படியே ஒரு சோர்ந்து போய் கிடக்கிறோம்னா, வாக்கு தத்துவத்தை மறந்துட்டோம், அவர் சொன்னதை மறந்துட்டோம். அது மட்டும் இல்லை, சொன்னவர் எவ்வளோ பெரியவர் என்பதையும் மறந்துட்டோம். எவ்வளோ பெரியவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன், எவ்வளோ பெரியவர் சொல்றாரு. அதை நம்ம திரும்பவும் நினைச்சு பார்க்கணும். அடிக்கடி அதை நம்ம மறந்துடுறதுனால தான் இதையும் அதையும் இவங்களையும் அவங்களையும் பெருசாக நினைக்கிறோம். எதிரி பெருசாக தெரியுறாங்க, சூழ்நிலை பெருசாக தெரியுது, சவால் பெருசாக தெரியுது. ஆனால் தேவன் எவ்வளோ பெரியவர், அவருடைய மாட்சிமை மகிமை எவ்வாறு என்பதை திரும்ப நாம் உணர்ந்து கொள்வோமானால் மற்றதெல்லாம் சிறுசாக தெரியும்.